தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டா என்ற பாடல் வரிகளுக்கேற்ப தமிழால் வாழ்ந்த தன்னகரலாக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி மாநில சுயாட்சியின் நாயகனாக விளங்குகிற தமிழக முதலமைச்சர் உயர்கல்வித் தொல்வியை உயர்த்தி செல்கிற தருணத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்தம் குறித்த விவாதத்தை கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற மாண்புமிகு உறுப்பினர்கள் அண்ணன் அன்பழகன், அண்ணன் செல்வ பெருந்தகை, அண்ணன் சிந்தனை செல்வன், அண்ணன் நாகை மாலி, அண்ணன் ராமச்சந்திரன், அண்ணன் ஈஸ்வரன், அண்ணன் வேல்முருகன், அண்ணன் இனிகோ இருதயராஜ், அண்ணன் ராஜேந்திரன் போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை உயர்கல்வித்துறையுடைய வளர்ச்சிக்கு எடுத்து உரையாற்றியிருக்கிறார்கள். அதில் மாண்புமிகு அண்ணன் அன்பழகன் ஒருவர் உரையாற்றும் போது கலைஞர் கொண்டு வந்த அந்த நிலையை நீங்கள் தொடர வேண்டும் என்று இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலையில் தன் கருத்தை பதிவு செய்தார். ஆனால் 2019 தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்ததே அவருடைய அரசு, அவர்கள் ஆட்சி என்பதை முதலில் இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதோடு தற்போதுள்ள கல்வி நிறுவனங்கள் அல்லாது புதியதாக ஒரு தனியார் பல்கலைக்கழகம் நிறுவ வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திருத்தத்தினுடைய முக்கிய நோக்கம். கிரீன்ஃபீல்டு யூனிவர்சிட்டி, அதாவது புதியதாக ஒரு இடத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. புதிய பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஊராட்சி பகுதி, நகராட்சி பகுதி, மாநகராட்சி பகுதி என்று வேறுபாடு இல்லாமல் 100 ஏக்கர் பரப்பளவு ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று வரையறை இருந்தது. அதில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்று வகை காணப்பட்டு அந்தந்த பகுதிகளில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் உயர்கல்வித்துறைக்கு நாம் உயர்ந்த இடத்தில் எடுத்துச் செல்வதற்கான அடையாளங்கள். அதோடு அண்டை மாநிலங்களில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடங்க பல்வேறு நிலைப்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளது. அது கல்வியாளர்களால் கண்காணிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் நகராட்சி பகுதியில் 20 ஏக்கர், மற்ற பகுதியில் 10 ஏக்கர். கர்நாடகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 25 ஏக்கர், நகராட்சி பகுதிகளில் 35 ஏக்கர். உத்தரப்பிரதேசத்தில் நகராட்சி பகுதியில் 25 ஏக்கர், கிராமப்புற பகுதியில் 50 ஏக்கர் என்று அண்டை மாநிலத்தில் உயர்கல்வியுடைய வளர்ச்சிக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள் துவங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் காணப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர்கள் எடுத்துச் சொன்னதை போல அண்டை மாநிலத்தினுடைய உயர்கல்வி வளர்ச்சியில் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கெடுக்காமல் தாய்மண்ணிலேயே உயர்கல்வி காண வேண்டும் என்று விரும்புகிற முதலமைச்சர், நம்முடைய தன்னிகராத முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் மாணவர்கள் நலன் காக்க பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து செய்து வண்ணம் இருக்கிறார்கள். அதோடு தனியாரை ஊக்கப்படுத்துவதற்கா என்ற எண்ணத்தை இங்கு உருவாக்கி காணார்கள். மாநில நலன் காத்திடவும் நமது மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படாமல் உயர்கல்வியில், அதிலும் ஆராய்ச்சி கல்வியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற திருத்தங்களை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதோடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து என்ற நிலையை மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள் இங்கே கருத்து தெரிவித்தார்கள். இடஒதுக்கீடு கொள்கையின் பிதாமகன் ஆளுகிற மாநிலம் இந்தியாவில் உண்டு என்றால் அதில் முதலிடம் நம்முடைய தமிழ்நாடு தான். எனவே தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு 35% இடங்களை தமிழ்நாடு மாணவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் என்ற வழிவகை வார்த்தைகள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்புகளில் சிறுபான்மை அல்லாத நிறுவனங்கள் 65% உள்ளது. தற்போது சிறுபான்மை கல்லூரிகள் 50% இடங்களை அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சட்ட திருத்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவைகளெல்லாம் நாம் எடுத்துச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான். அரசு உதவி பெறும் கல்விகள் பாதிக்கப்படுமா, மாணவர்களுடன் பாதிக்கப்படாதா என்ற நிலையில் மாண்புமிகு உறுப்பினர் இங்கு எடுத்துச் சொன்னார். எந்த நிலையிலும் தனியாருக்கு தாரை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் உயர்கள் இல்லாத நிலையில் அனைத்து நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். பல்கலைக்கழகம் மாறும் பொழுது
அரசு உதவி பெறும் என்ற நிலை மாற்றப்படும். எனவே இந்த வகையெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ள மசோதா மாண்புமிகு உறுப்பினர் இங்கே இடத்தினுடைய நிலையை சொல்லி 100 ஏக்கர் நிலம் கிடைக்காது, எனவே அந்த நிலப்பரப்பு நிலவை குறைக்கிட வேண்டும் என்ற கருத்தை மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்களும் மரியாதைக்குரிய நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்களும் அருமை அண்ணன் இனுக்கு அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த வகையில் ஊரக பகுதியில் இருக்க வேண்டிய 50 ஏக்கர் நிலப்பரப்பை 45 ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் 45 ஏக்கர் நிலமாக அந்த நிலப்பரப்பையும் குறைத்து உயர்கல்விக்கு உயர்ந்து செல்வதற்கான வழிவகையில் ஆதரவு தெரிவித்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, மாண்புமிகு உறுப்பினர் இறுதியாக சொன்னதை போல் தந்தை வழியை பின்பற்றி நீங்கள் இந்த மசோதாவில் கவனம் காட்டுங்கள் என்று சொன்னார். இந்த அவைக்கு சொல்லுகிறேன், தந்தை வழியை பின்பற்றி தமிழகத்தில் மாநில சுயாட்சியை கட்டி காக்கின்ற தீர்மானத்தை இன்றைக்கும் கொண்டு வந்த ஒரு வீர திருமகன் முதலமைச்சராக இருக்கும் வரை உயர்நிலைக்கு இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லி மசோதாவை ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு பணிந்து கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.